செம்ம சவுண்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பவர்ஃபுல்லான ஆம்பிளிஃபையர் வந்து வீட்டிலேயே எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். சவுண்ட் வந்து ஏற்றுறேன். இது வந்து பயங்கர பவராக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆம்பிளிஃபையர் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவை அப்படின்னு சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு டிரான்சிஸ்டர் வந்து தேவைப்படும். 2SC5200 டிரான்சிஸ்டர் வந்து தேவைப்படும். இது கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது 70 ரூபா சொல்லுவாங்க. இது எலக்ட்ரானிக் ஷாப்பில் வந்து வாங்கிக்கோங்க. அடுத்து கெப்பாசிட்டர்ஸ் வந்து கொஞ்சம் தேவைப்படும். இது வந்து 104 கெப்பாசிட்டர். இது வந்து 2 இது நம்மளுக்கு தேவைப்படும். 2 இது வந்து வாங்கிக்கோங்க. அதுக்கடுத்து நம்மளுக்கு 220 கெப்பாசிட்டர் வந்து தேவைப்படும். இது 35 வோல்ட்டு அல்லைன்னா 40 வோல்ட், இந்த 2 இதில் எதுனாலும் வந்து வாங்கிக்கலாம். சரி, ஓகே, இந்த கெப்பாசிட்டர் தேவை. அதுக்கடுத்து ரெசிஸ்டர் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் தேவைப்படும். இது வந்து 330 ஓம் ரெசிஸ்டர், குவார்ட்டர் வாட் வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டர் இது. அதுக்கடுத்து 1K ஓம் ரெசிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒன்று வாங்கிக்கோங்க. இந்த 2 ரெசிஸ்டர் இருந்தால் போதும். அதுக்கடுத்து நம்மளுக்கு வந்து இது வந்து வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு பொட்டன்சியோமீட்டர் வந்து 50K இல்லைன்னா 47K இந்த மாதிரி இது இருந்துச்சுன்னா போதும். இதில் வந்து ஒன்று வாங்கிக்கோங்க. அதுக்கடுத்து ஸ்பீக்கர் கனெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா வேணும். ஸ்பீக்கர் 10 மில்லர் கனெக்டர் வந்து ஒன்று வாங்கிக்கோங்க. இதில் தான் ஸ்பீக்கரை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்காக. அதுக்கடுத்து ஒரு LED பல்ப் வந்து தேவைப்படும். இது வந்து நீங்கள் நார்மலாக வந்து நார்மல் LED பல்பு தான் இது. அதுக்கடுத்து அந்த இது டிரான்சிஸ்டர் இருக்குல்ல, ஸோ அதை வந்து கூல் படுத்துறதுக்காக ஒரு கூலர் வந்து தேவை. ஏன்னா அது ஹீட் ஆகும். ஸோ அதுக்காக இது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த திங்ஸ் இருந்தால் போதும். இது எப்படி கனெக்ஷன் வந்து கொடுக்குறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து பரிச்சட்டை மாதிரி உள்ள இதை வந்து நான் வந்து வெட்டிக்கிட்டேன். வெட்டி எடுத்துக்கிட்டேன். இதில் தான் கனெக்ஷன் வந்து ஃபஸ்ட்டு கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு சுவிட்ச் கனெக்ஷன் வந்து கொடுத்துருங்க. அதுக்கடுத்து அதுக்கு பக்கத்துலேயே எல்இடியும் வந்து ஒன்று வந்து கனெக்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து பொட்டன்சியோமீட்டரை வந்து இந்த சைடு, அதாவது ஃப்ரெண்டில் உள்ளதை வந்து ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் வந்து கனெக்ஷன் பண்ணிட்டு பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதுக்கடுத்து பொட்டன்சியோமீட்டரை வந்து நான் இங்கிட்ட வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த நாப்பை வந்து இந்த மாதிரி வந்து கனெக்ஷன் வந்து கொடுத்துக்கிறேன். அப்படின்னா தான் இது ஃப்ரெண்டில் இருந்தால் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து இன்னொரு இதில் வந்து ஸ்பீக்கரோட டெர்மினல் இருக்குல்ல, அதை வந்து பேக் சைடு வந்து கனெக்ஷன் கொடுத்துக்கோங்க. அது போக ஒரு ஓட்டை வந்து போட்டு வச்சுக்கோங்க. அதில் வந்து அவுட்புட் இந்த இது நம்ம பவர் சப்ளை கொடுக்குறதுக்குனா இது வந்து கரெக்டாக இருக்கும். சரி, ஓகே, இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் கனெக்ஷன் ஃபஸ்ட்டு பண்ணி எடுத்துக்கிட்டேன். சரி, ஓகே, இதை வந்து அடுத்து வந்து டிரான்சிஸ்டர் இந்த எதனா கனெக்ஷன் கொடுக்கலாம். நம்ம ஒரு அட்டை வந்து எடுத்துக்கிறேன். அதில் வந்து டிரான்சிஸ்டர் வந்து கனெக்ஷன் வந்து பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த கூலரோட வந்து சேர்த்து வந்து இதை வந்து சேர்த்து வந்து கனெக்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்காக வந்து ஹீட் சிங்க் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து தெர்மல் பேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதை சேர்த்து வந்து அது அப்ளை பண்ணிவிட்டு கனெக்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஹீட்டை வந்து ஈஸியாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து படுத்தும் அதுக்கு. சரி, ஓகே, அதை வந்து சேர்த்து வந்து நான் வந்து அதை ஒட்டிக்கிறேன். இதை லைட்டாக வந்து பேஸ்ட் மாதிரி இருக்கும். அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து வச்சுட்டு அந்த ஸ்க்ரூ போட்டு வந்து முறுக்கி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், இந்த இது முடிஞ்சிடுச்சு. இதை வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஒரு இடத்துல வந்து ஃபஸ்ட்டு கனெக்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல வந்து கொடுத்துக்கிறேன் நான். அதுக்கடுத்து நம்ம வந்து ஒவ்வொன்றா வந்து சால்ட்ரிங் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு வந்து டயக்ராம் வந்து நான் ஃபுல்லாக வந்து நான் கொடுத்துட்றேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை பார்த்து கனெக்ஷன் கொடுங்க. ஸோ ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் உங்களுக்கு. சரி, ஓகே, ஃபஸ்ட்டு எல்இடி இருக்குது பார்த்தீங்களா, எல்இடியோட மைனஸ் இது பாட்டுங்க. ப்ளஸ்ஸை வந்து அங்கிட்டு இருக்கட்டும், மைனஸை வந்து சேர்த்தாப்பில் சுவிட்சோட கனெக்ட் பண்ணிடுங்க. இது வந்து ஃபீஸ் போகாமல் இருக்க 330 ஓம் ரெசிஸ்டர் வந்து சேர்த்தாப்பில் வந்து அதோட சேர்த்து வந்து கனெக்ஷன் வந்து கொடுத்துடலாம். அந்த இதை வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டரை வந்து சேர்த்தாப்பில் முறுக்கி விட்டுக்கோங்க. அதுக்கடுத்து இன்னொன்று வந்து எல்இடி இருக்குல்ல, எல்இடியோட சேர்த்து வந்து கனெக்ஷன் கொடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் நான் வந்து சால்ட்ரிங் அயனை யூஸ் பண்ணி வந்து சால்ட்ரிங் வந்து பண்ணிட போகிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், சால்ட்ரிங் வந்து பண்ணியாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து நம்ம ஒவ்வொன்றா வந்து கனெக்ஷன் வந்து அடுத்தடுத்து பார்க்கலாம். இது வந்து 104 இது கெப்பாசிட்டர் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை சேர்த்தாப்பில் வந்து முறுக்கி விட்டுக்கோங்க. இது லெட்டர் வந்து முன்னாடி இருக்கிற மாதிரி வச்சுட்டு 2 இதை வந்து அந்த இதை வந்து முறுக்கி விட்டுக்கோங்க. அப்படி முறுக்கி விட்டுட்டு பொட்டன்சியோமீட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் 3 இது இருக்கும். 3 இதில் வந்து ஒவ்வொன்று வந்து கனெக்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் அதை பொட்டன்சியோமீட்டரை வந்து கனெக்ஷனுக்காக மேலே எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி வந்து 1, 2, 3 பின்னில் வந்து ஒவ்வொன்றும் வந்து கனெக்ஷன் வந்து கொடுத்துட்டு சால்ட்ரிங் வந்து பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் ஒவ்வொன்றும் பண்ணும்போது சால்ட்ரிங் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இதை வந்து கனெக்ஷன் வந்து கொடுத்தாச்சு. சரி, ஓகே, அதை வந்து அந்த சைடு வந்து வச்சுக்கலாம். அதுக்கடுத்து நம்ம வந்து இங்கிட்ட வந்து கெப்பாசிட்டர் வந்து கனெக்ஷன் வந்து பண்ண போகிறோம். கெப்பாசிட்டர் வந்து ப்ளஸ் இருக்குது பார்த்தீங்களா, ப்ளஸ்ஸை வந்து அங்கிட்டு வந்து சேர்த்து கனெக்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு பின்னோட அந்த லெட்டர் இருக்கிற சைடுலேருந்து ஃபஸ்ட்டு பின் ஸ்டார்ட் ஆகுதுல, அதில் வந்து கெப்பாசிட்டர் வந்து ஃபஸ்ட்டு கனெக்ஷன் பண்ணிவிட்டு 1K ஓம் ரெசிஸ்டர் இருக்குல்ல, ஸோ அதை வந்து இந்த மாதிரி மடிச்சு விட்டுட்டு கெப்பாசிட்டர் உள்ள இதில் ஒன்று, நடுவில் உள்ள பின்னில் ஒன்றையும் கனெக்ஷன் சேர்த்தாப்பில் வந்து பண்ணி விட்ருங்க. ஸோ இதை வந்து பார்த்து வந்து பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுபோக வந்து அதோட கனெக்ஷன் டயக்ராம் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கூகுள் டிரைவ் லிங்க் நான் தரேன். அதை பார்த்து நீங்கள் வந்து கனெக்ஷன் வந்து பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி தான் இப்போதைக்கு கனெக்ஷன் வந்து பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து இந்த கனெக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதுக்கடுத்து நம்ம வந்து சுவிட்ச் இருக்குல்ல, சுவிட்சில் வந்து ஒரு மைனஸ் இதில் தான் பவர் சப்ளை வந்து கொடுப்போம். ஒரு பெரிய வயரை வந்து கனெக்ஷன் வந்து பண்ணிவிட்டு வெளியே கூடி வந்து ஃபஸ்ட்டே எடுத்து விட்டுருங்க. ஸோ அதுக்காக வந்து நான்
இந்த கனெக்ஷன் பண்ணிவிட்டு எடுத்து விட்றேன். அதுக்கடுத்து ஸ்பீக்கர் டெர்மினல் இருக்குல்ல, ஸோ அதில் வந்து ப்ளஸ் வயரை வந்து ஒன்றை வந்து ஜாயின் பண்ணிவிட்டு அதில் வந்து ரெட் கலர் இருக்குல்ல அதான் ப்ளஸ்ஸு, அதோட ஜாயின் பண்ணிவிட்டு அதையும் வந்து வெளியே வந்து எடுத்து விட்ருக்கோங்க. அதில் தான் நம்ம ப்ளஸ் 5 வோல்ட்டு அதாவது ப்ளஸ் 12 வோல்ட்டு வந்து தருவோம். ஸோ அதுக்காக சரி ஓகே அதோடையும் சேர்த்து வச்சு நான் சால்ட்ரிங் வந்து பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு அதையும் வந்து வெளியே கூடிய வந்து நான் எடுத்து விட்டுறேன். ஸோ இந்த இதில் தான் பவர் சப்ளை கொடுக்கறதுக்காக ஒவ்வொன்றும் இந்த மாதிரி வந்து கரெக்டாக அடுத்தடுத்து பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே அதையும் வந்து வெளியே எடுத்து விட்டுட்டேன். அதுக்கடுத்து நம்ம வந்து இங்கே மைனஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்பீக்கர் டெர்மினல் அதில் வந்து மைனஸ் வயரோட கனெக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து நடுவோட பின் அதாவது டிரான்சிஸ்டரில் நடுவில் வந்து உள்ள பின்னோட சேர்த்தாப்பில் வந்து சால்ட்ரிங் வந்து பண்ணிடுங்க. பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த இது வந்து கம்ப்ளீட் ஆகிரும் நம்மளுக்கு. சரி ஓகே அதை நான் மடித்து சேர்த்து விட்டுட்டு சால்ட்ரிங் வந்து பண்ணிடுறேன் இந்த 2 சைடும். சரி ஓகே இப்போ சால்ட்ரிங் வந்து பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 வயரை வந்து எடுத்துக்கோங்க. அது 2ஐயும் வந்து தனித்தனி வயராக எடுத்து ஒன்றை வந்து நல்லா இந்த மாதிரி முறுக்கி விட்டுக்கோங்க. ஒன்று இதை வந்து முறுக்கி விட்டுட்டு ஒன்றை வந்து நம்ம பொட்டன்சியோமீட்டர்லையும் இன்னொன்று வந்து இங்கிட்ட வந்து இதுலேயும் வந்து கனெக்ட் பண்ணுவோம். அதுபோக 3வது பின்னோட சேர்த்து வந்து கனெக்ஷன் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஒன்று பொட்டன்சியோமீட்டரோடையும் இன்னொன்று வந்து சுவிட்சோட இந்த சைடும் வந்து கனெக்ஷன் வந்து பண்ணுவோம். பொட்டன்சியோமீட்டரில் வந்து ஃபஸ்ட்டு பின்னில் வந்து சேர்த்தாப்பில் கனெக்ஷன் பண்ணிவிட்டேன். இன்னொன்று வந்து சுவிட்ச் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரெசிஸ்டர் அங்கே அதோட சேர்த்து கனெக்ட் பண்ணிவிட்டேன். அடுத்து இன்னொரு பின்னை வந்து டிரான்சிஸ்டரோட 3வது பின்னோட சேர்த்து கனெக்ட் பண்ணிவிட்டேன். ஸோ இவ்வளோ தான் கனெக்ஷன். இதை வந்து ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. அடுத்து இன்னொன்று நடுப்பின்னில் வந்து இன்னொரு வயரை வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு பொட்டன்சியோமீட்டரோட இதை அதோட சேர்த்து கெப்பாசிட்டரோட இன்னொன்று வந்து கனெக்ஷன் வந்து பண்ணிடுங்க. அந்த கெப்பாசிட்டரில் வந்து மைனஸ் வயரை வந்து பார்த்திங்கன்னா அங்கே நடுவில் வந்து பார்த்திங்கன்னா போகும். சரி ஓகே அது பொட்டன்சியோமீட்டரோடது. சரி ஓகே இதை வந்து கனெக்ஷன் வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து எல்லாமே சால்ட்ரிங் வந்து நான் வந்து பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கம்ப்ளீட் வந்து முடிஞ்சிடுச்சு. அதுக்கடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா அதில் 3வது பின்னோட சேர்ந்துருக்கு. அதுக்கடுத்து இங்கே வந்து ஸ்பீக்கரோட மைனஸ் அதை ப்ளஸ் இருக்குது பார்த்திங்களா, அதோட ஒரு வயரை வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து எல்இடியோட வந்து கனெக்ஷன் வந்து பண்ணிடுங்க. எதுக்காக அப்படின்னா நம்மளுக்கு லைட் வந்து எரியணும்ல, கனெக்ஷன் கரெக்டாக இருக்குது அப்படின்னா லைட் வந்து எரியும். ஸோ அதுக்காக இதை வந்து எல்இடியோட சேர்த்து இன்னொரு பின்னை வந்து கனெக்ட் வந்து பண்ணிடுங்க. அதுக்கடுத்து இதை வந்து சொல்ல மறந்துட்டேன், ஸ்ட்ரேயோ கேபிள் இது ஆடியோ கேபிள்னு சொல்லுவோம்ல மொபைலோட கனெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இதை ஒன்று வாங்கிக்கோங்க. இதில் வந்து 4 பின் வந்து 4 வயர் இருக்கும். அந்த 4 வயரையும் வந்து சேர்த்து வந்து எடுத்துக்கோங்க. அதில் வந்து அந்த க்ரீன் கலர் இருக்காது, சில இதில் க்ரீன் கலர் இருக்கும், இதில் வந்து க்ரீனில் அதுக்காக ஒயிட் வந்து தந்திருக்காங்க. அது போக பிளாக் இருக்குல்ல, பிளாக் 2 தனியாக வந்து எடுத்துருங்க. அடுத்து ரெட்டையும் ஒயிட்டையும் சேர்த்து வந்து கனெக்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. லெஃப்ட் ரைட்டு வந்து வரும், ஒன்று வந்து மைனஸில் வந்து வரும், கிரவுண்டு வரும். சரி ஓகே இதை சேர்த்து வந்து கனெக்ஷன் வந்து பண்ணிவிட்டு அந்த பிளாக் வயர் இருக்குல்ல, பிளாக் வயரை வந்து டிரான்சிஸ்டரோட 3வது பின்னோட சேர்த்து கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து லெஃப்ட் ரைட்டு இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை வந்து பொட்டன்சியோமீட்டரோட 3வது பின்னோட சேர்த்து வந்து கனெக்ஷன் வந்து பண்ணிடுங்க. இது எல்லாத்தையும் சால்ட்ரிங் வந்து பண்ணி வந்து நான் கடைசி வந்து காட்டுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஃபைனலாக உள்ளது. இதோட டயக்ராம் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், நீங்கள் வந்து அதை வச்சு செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் முடிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். சரி ஓகே அதுக்கடுத்து நம்ம சுற்றி வந்து எல்லாத்தையும் வந்து ஒட்டிடுங்க. ஒட்டி முடிச்சாச்சு. அதுக்கடுத்து இந்த 12 வோல்ட்டு வந்து அடாப்டரை வந்து கனெக்ஷன் வந்து ஃபஸ்ட்டு வந்து கொடுத்து பார்க்கலாம். நான் 12 வோல்ட்டு பேட்டரி வந்து யூஸ் பண்ணுறேன், டிசி தான் அது. சரி ஓகே இதில் வந்து ப்ளஸ் வந்து கனெக்ஷன் கொடுத்துட்டு அங்கிட்டு மைனஸ் வந்து கொடுத்து செக் பண்ணி பார்க்கலாம் லைட் வந்து கரெக்டாக எரியுதா அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்பீக்கர் இந்த ஆம்பிளிஃபையர் வந்து ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து கனெக்ஷன் கொடுத்த இனிமேல் பாருங்கள் லைட் வந்து எரியுது. சரி ஓகே நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆம்பிளிஃபையர் வந்து கரெக்டாக வந்து ஒர்க் ஆகுது. இனிமேல் வந்து ஸ்பீக்கரை வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் அது வந்து எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்பீக்கர் வந்து சிம்பிள் தான் கனெக்ஷன் வந்து. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரெடி பண்ணிட்டோம். இதுக்கு வந்து பவர் கனெக்ஷன் வந்து நம்ம வந்து கொடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நான் 12 வோல்ட்டு தான் கொடுக்க போகிறேன். நீங்கள் வந்து அடாப்டர் யூஸ் பண்ணி கூட வந்து இது கொடுத்துக்கலாம். சரி ஓகே ஃபஸ்ட்டு வந்து நான் க்ரொக்கடைல் கிளிப்பை யூஸ் பண்ணி வந்து இதை வந்து கனெக்ஷன் வந்து கொடுத்துக்கிறேன். ப்ளஸ்ஸுக்கு ப்ளஸ்ஸு, மைனஸ்க்கு மைனஸ், ப்ளஸ்ஸுக்கு வந்து ப்ளஸ், இந்த மாதிரி கனெக்ஷன் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கடுத்து ஆன் பண்ணிக்கலாம். இப்போ ஆன் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக லைட் எரியும். அது போக இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. அது போக ஸ்பீக்கர் வந்து நீங்கள் வந்து கனெக்ட் பண்ண போகிறீங்க. ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். நம்ம ஸ்பீக்கருக்குரியது வந்து கரெக்டாக வந்து இது கொடுத்தனால ஈஸியாக வந்து கனெக்ஷன் வந்து கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் வந்து வச்சுட்டு உள்ளே வந்து கொடுத்து இது வந்து கனெக்ஷன் வந்து கொடுத்துருங்க. இந்த மாதிரி வச்சு இதுவும் அதுக்கடுத்து இதுக்கு வந்து இப்போ வந்து எல்லா கனெக்ஷனும் வந்து கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து நீங்கள் மொபைல் ஃபோனை வந்து எடுத்துக்கோங்க. இந்த கேபிள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேபிளை வந்து இதோட கனெக்ட் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கனெக்ட் வந்து பண்ணியாச்சு. இப்போ ஏதாவது சாங்ஸ் வந்து போடுங்க. சாங்ஸ் வந்து ப்ளே ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து எனக்கு மைன்யூட்டாக சவுண்ட் வந்து கேட்குது. இந்த சவுண்ட் வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணணும். நம்ம செம்ம நம்ம சவுண்டை வந்து அட்ஜஸ்ட்டும் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி கம்மியாக வந்து வச்சுக்கலாம். இது வந்து வெறும் சின்ன ஸ்பீக்கர்னால இதாக இருக்குது. இன்னும் பெரிய ஸ்பீக்கர்னால் வச்சிங்கன்னா வேறு லெவலில் சவுண்டு இதாக இருக்கும்.
செம்ம சவுண்டு. செம்மையாக இருக்குது, ஒர்க் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஸ்பீக்கரை வந்து கனெக்ட் வந்து பண்ணியிருக்கோம். இப்போ வந்து இன்னொரு ஸ்பீக்கரை வந்து சின்ன ஸ்பீக்கரை வந்து கனெக்ட் பண்ண போகிறேன். ரெண்டும் வந்து படிக்குதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி வந்து பார்க்கலாம் நம்ம. ஸோ அதுக்காக வந்து இந்த மாதிரி சின்ன ஸ்பீக்கர் இதை வந்து இன்னொரு பின்னாடி வந்து கனெக்ட் வந்து பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், 2 ஸ்பீக்கரை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணலாம். அப்படியே மெதுவாக சவுண்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். அதுபோக வந்து நீங்கள் இதுலேயும் வந்து வால்யூம் வந்து நீங்கள் வந்து அதிகமாக வைக்கணும்னா கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம். செம்ம சவுண்டாக இருக்குது. செம்ம சவுண்டு. இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், வேறு லெவல் சவுண்டு. அதுபோக வந்து இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து கூட்டாமல் இருந்திருக்கேன் சவுண்டை. நல்லா இதில் இன்க்ரீஸ் பண்ணோன்னே வேறு லெவலில் அடிக்குது, தங்குன்னு அடிக்குது. இதை வந்து கையில் எடுக்கும் போதே அவ்வளோ வைப்ரேட் ஆகுது. ரொம்ப பவராக இருக்குது. கண்டிப்பாக பெரிய வாட் நீங்கள் ஸ்பீக்கர் கூட கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். வேறு லெவல் சவுண்ட் எஃபெக்டாக இருக்கும். இது வந்து எனக்கு செஞ்சது வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து 100% இருக்குது. எதுக்கு நான் ஆம்பிளிஃபையரே நான் ஒன்று வந்து வாங்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். சரி செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி செஞ்சு பார்த்தேன். ஆனால் வேறு லெவலில் ஒர்க் ஆகுதா. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நீங்கள் எதுனாலும் வச்சுக்கலாம். அது போக வந்து ஊஃபர் வந்து மாதிரி கனெக்ட் பண்ணால் கூட வந்து வேறு லெவலில் வந்து இருக்கும். எந்த சாங்ஸ் வந்து ப்ளே பண்ணாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஆட் இது. சரி, ஓகே, வேறு ஏதாவது ஒன்று ப்ளே பண்ணி பார்க்கலாம். பாருங்க, இது அடிச்சு இது வந்து டேபிள் கிடுக்கிட்டுன்னு ஆடுதுங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது. அதுபோக வந்து இது எவ்வளோ செலவில் வந்து நம்ம வந்து பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த ஆம்பிளிஃபையர் வந்து 150 ரூபா செலவில் வந்து பண்ணிட்டோம் நம்ம. இதுக்கு மேலே வந்து செலவாகுது. இந்த திங்ஸ் வந்து வாங்கிட்டு நீங்கள் தான் எல்லாமே கனெக்ஷன் கொடுக்கணும். அதுபோக ஸ்பீக்கர் வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து கனெக்ஷன் கொடுக்குறது. ஆனால் இந்த திங்ஸுக்கு மட்டும் நம்மளுக்கு ஒரு 150 ரூபா வந்துருக்கு. 150 ரூபாயில் ஒரு சூப்பரான ஆம்பிளிஃபையர் வந்து நீங்களே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டா, இது கொஞ்சம் பட்ஜெட்டில் வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதுபோக ரொம்ப பவர்ஃபுல்லாக தான் இருக்கும். நீங்கள் எத்தனை வாட்னாலும் நீங்கள் ஸ்பீக்கரை வந்து கனெக்ட் பண்ணலாம். அதுபோக வந்து 12 வோல்ட் டிசி இன்புட் தான் இதுக்கு வந்து கரெக்டாக கொடுக்கணும். இல்லைன்னா அடாப்டர் யூஸ் பண்ணி வந்து இதுக்கு வந்து 12 வோல்ட் வந்து கொடுங்க. இது வந்து சூப்பராக வந்து ஒர்க் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை குறைஞ்ச 2 ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.